வணக்கம் மக்களே, ஜூலை 1 இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா கியூபிட் இவங்க ஃபிஸ்கல் இயர் 27க்கான கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடி இவங்க Q1ல ரெவன்யூ 150 crore தாண்டும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஃபிஸ்கல் இயர் 27க்கு ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டாக இவங்க 660 crores கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரீசனாக இவங்களோட டைவர்சிஃபைடு பிஸ்னஸ், அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேருக்கு குளோபலில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸும் காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோடெக் பேங்க் இவங்க டெஃபினட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் பேங்கிங், பிரைவேட் பேங்கிங், வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஆஃப் டச் பேங்கை வந்து இவங்க வாங்குறாங்க. இதுக்காக இவங்க 282 crore ஸ்பெண்ட் பண்றாங்க. டெல்லி இவி பாலிசி 2.0 ஜூலை 1லேருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. அதில் இருக்க சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். எலக்ட்ரிக் 2 வீலர்ஸை மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. April 1, 2028லேருந்து இவி பையர்ஸ்க்கு 30,000 வரைக்கும் சப்சிடி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ஸ்கிராப்பிங் இன்சென்டிவ் இவங்களுக்கு அரௌண்ட் 10,000 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 32,000 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அக்ராஸ் த சிட்டி கொண்டு வரணும்னு இவங்க டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் காரணமாக ஓலா எலக்ட்ரிக் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓலா எலக்ட்ரிக் இவங்களோட ஏப்ரல் ஜூன் குவார்ட்டர் இவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 43,719 வெஹிக்கல்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஸோ கடந்த காலத்தை காட்டிலும் இது வந்து டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மந்த்ல மட்டும் 16,144 யூனிட்ஸ் இவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேபிஐடி USD ரிப்போர்ட்டட் ரெவன்யூ ஃபிஸ்கல் இயர் 27 Q1க்கு இவங்க 1% year-on-year டிக்ளைன் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரை காட்டிலும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட எபிட்டா மார்ஜின், நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் அதிக அளவில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சீக்வென்ஷியலி ரெவன்யூ கம்பேர் பண்ணுறதை விட ப்ராஃபிட் மார்ஜின் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Q2லையும் இதே தான் வந்து இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. Q3 and 4ல ரெக்கவரி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த செக்டாரில் இருக்க டாடா, LXC போன்ற நிறுவனங்களும் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு டெலிவர் பண்ணியிருந்தாங்க. பைசாலோ டிஜிட்டல் இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு ரீசனாக Q1 ஃபிஸ்கல் இயர் 27ல ஷேர் ஹோல்டர் ப்ரொமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் அதிகரிச்சிருக்கு 46.72%. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏஐ க்ரோத் ஸ்ட்ராட்டஜியும், அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை இவங்க டபுள் மடங்கு அதிகரிக்கிறதுக்கும் இன்கம் ப்ராஃபிட்டையும் அதிகரிக்கிறதுக்காக 3 இயர்ஸ்க்கு இவங்க வந்து பைப்லைன் வச்சுருக்காங்க. இந்த பாசிட்டிவ் நியூஸ் காரணமாக இந்த ஷேர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. கஜாரியா செராமிக்ஸ் இவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 297 crore பைபேக். இது 21.5 lakh crore ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்க. இவங்க ஒரு ஷேருக்கு 1,380 ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பைபேக் ஜூலை 3லேருந்து ஜூலை 9 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூன் 29 இருந்தது. இப்போ இவங்க இதுக்கான என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 21:928 ரிசர்வ்டு கேட்டகரி ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 16:127 கொடுத்துருக்காங்க. ஜெரதோ வழியாக எப்படி பைபேக்கு அப்ளை பண்ணலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். விருப்பம் இருந்தால் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜி என்டர்டெயின்மெண்ட் இவங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்கோ மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் இவங்களோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 418 crore. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம வந்து கடந்த வீடியோலேயே பார்த்துட்டோம். இவங்க நகாரோ குரூப், இது வந்து யூரோப்பியன் பேஸ்டு கம்பெனியை வந்து வாங்குறாங்க. இது மூலமாக இவங்க இந்த இரு நிறுவனங்களும் சேர்ந்து 40+ கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் பர்சிஸ்டன்ட் இப்போது 7th லார்ஜஸ்ட் ஐடி ஃபிர்மாக மாறும் இந்த டீலுக்கு அப்புறமா. இந்த டீல் $2.9 billion ரெவன்யூவையும் வந்து இந்த நிறுவனத்துக்கு கொண்டு வரும். 46,000 எம்ப்ளாயீஸ் குளோபலி இந்த நிறுவனத்துக்குள்ளே இருப்பாங்க. HDFC பேங்க் இதில் மேனேஜ்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஃபார்மர் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்த ராஜீவ் குமார் அவர்களை வந்து பார்ட் டைம் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக கொண்டு வராங்க. இவரோட பதவிக்காலம் 3 இயர்ஸாக இருக்குது. RBIயோட அப்ரூவல் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. புனித் சர்மா அவர்களை வந்து நியூ CFOவாக கொண்டு வராங்க. இவரோட பதவிக்காலம் டிசம்பர்லேருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் MD and CEOவாக இருக்க சசிதர் ஜெகதீஷன் இவரை வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க 3rd டேர்மாக. RBIயோட அப்ரூவல் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஜூன் சேல்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுபடி இவங்களோட டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்
31% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 83% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4206 யூனிட்ஸ் சேல் ஆயிருக்கு. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கல் சேல் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்துக்கு 40,805 யூனிட் சேல் ஆயிருக்கு. இதை கடந்த ஆண்டுல 30,238 யூனிட் சேல் ஆயிருந்திருக்கு. எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸோட வால்யூம் 4.4 டைம்ஸ் அதிகரிச்சிருக்கு Q1ல ஃபிஸ்கல் இயர் 27க்கானது. இப்போ ஃபிஸ்கல் இயர் 27க்கான டொமஸ்டிக் சிவி சேல்ஸ் 26% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 35% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் டொமஸ்டிக் அண்ட் ஓவர்சீஸ் மார்க்கெட் ரெண்டுமே சேர்த்து 27% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் 1000 ரூபீஸ்க்கும் கீழே க்ளோஸ் வச்சிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 24, 2020க்கு அப்புறமா இன்னைக்கு தான் 985 ரூபீஸ்க்கு இவங்க க்ளோஸ் வச்சிருக்காங்க. இது தொடர்ந்து மோர்கன் ஸ்டான்லி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்க 3% இயர் ஆன் இயர் வைஸ் கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவன்யூ க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபிஸ்கல் இயர் 27க்கு. இதில் இவங்களோட அக்விசிஷன்ஸ் மூலமாக தான் வந்து 2% இருக்கும். ஸோ இன்ஃபோசிஸ் டைரெக்டாக வந்து 1% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கடந்த ஆண்டு காட்டிலும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா டாப் ஐடி நிறுவனங்களும் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருந்தாங்க. கர்நாடகா பேங்க் இவங்க ஃபிஸ்கல் இயர் 27 Q1க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு இயர் ஆன் இயர் வைஸ் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிராஸ் அட்வான்சஸ். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் டெபாசிட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா டெபாசிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியல் பேசிஸில் இவங்களோட கிராஸ் அட்வான்சஸ் 4% இன்க்ரீஸும், டெபாசிட் 1.5% இன்க்ரீஸும், காசா டெபாசிட் 2% டிக்ளைனும் ஆயிருக்கு. பாரதி ஏர்டெல் இவங்களோட ஹோலி ஓன்டு சப்சிடரியான ஏர்டெல் மணி கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸை ஜூலை 1 இன்னிலிருந்து தொடங்கியிருக்காங்க. டைப் 2 நான் டெபாசிட் அக்செப்டிங் என்பிஎஃப்சியா. இது மூலமாக இவங்களுக்கு டிஜிட்டல் ஃபினான்ஸ் சர்வீசஸ்லையும் எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க பாரதி ஏர்டெல். லாய்ட்ஸ் மெட்டல் இவங்க Q1 ஃபிஸ்கல் இயர் 27க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் எவர் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் இவங்க ப்ரொடக்ஷன் இருந்திருக்கு அயன் ஓர். இது வந்து 53% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட 26 மில்லியன் டன் ப்ரொடக்ஷனுக்கும் இவங்க வந்து ட்ராக்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஸ்கல் இயர் 27க்கு டார்கெட் வச்சுருக்காங்க. இவங்களோட டைரக்ட் ரெடியூஸ்டு அயன் ப்ரொடக்ஷனும் 131% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். அசோக் லைலாண்ட் இவங்களோட ஜூன் சேல்ஸ் டேட்டா பார்த்துடலாம். மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் ட்ரக்ஸ் 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜூன் மந்த்து கடந்த ஆண்டு காட்டிலும். டோட்டல் ஜூன் மந்த் சேல்ஸ் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். டொமஸ்டிக் சேல்ஸ் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரில் டோட்டல் வெஹிக்கல் சேல்ஸ் 10% எக்ஸ்போர்ட்ஸையும் சேர்த்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவில் இவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் மொத்தமாக 12% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல். M&M இவங்களோட டோட்டல் ஆட்டோ சேல்ஸ் 1.06 lakh யூனிட் சேல் ஆயிருக்கு. டோட்டல் டிராக்டர் சேல்ஸ் 58,177 யூனிட் சேல் ஆயிருக்கு. இவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கல் சேல்ஸ் 28% இன்க்ரீஸும், 3 வீலர் சேல்ஸ் 63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. MCX இதில் வந்து ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 3,600 டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. டைம்லைன் 1 year. 425 crore வந்து பர்ச்சேஸ் நடந்திருக்கு. இதில் ஜூன் 29 அன்னைக்கு பல்க் டீல் மூலமாக ஆவரேஜ் ப்ரைஸாக 2,899 விகிதத்தில். டிக்சன் டெக்னாலஜிஸ் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சராக இருக்க விவோவோட ஜாயிண்ட் வெஞ்சரில் அமைக்கிறதுக்கான கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இஎம்எஸ் சர்வீசஸ்லேயும் வந்து அக்விசிஷன்ஸை எதிர்பார்க்குறாங்க. இதில் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கிறதாவும் இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபைப் இவங்க டிராஃப்ட் பேப்பர்ஸை செபிக்கு ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த ஐபிஓட சைஸ் 750 crores இருக்குது. ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃபர் ஃபார் சேல்ஸ் 4 crore இருக்குது. ஓயோ இவங்க அப்டேட்டட் ப்ரெப்பரை செபிக்கு ஃபைல் பண்ணிட்டாங்க. கிராக் பேக்கிங் இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் 15.8% இருக்குது. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.